வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. இது பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம பழகலாம் அப்படிங்கிறவங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் நான் ஏற்கனவே கட்டிங் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணுங்கள். இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டிச்சிங் தாங்க. ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டை எடுத்துங்க. நீங்கள் தையலுக்கு 1.5 இன்ச் 2 இன்ச் எது விட்டுருந்தாலும் அதை இதே மாதிரியே பிசுறு உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணி ஓர தையல் பொறுமையாக போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பேக்கில் நம்ம பிடிக்கிற டாட் நம்ம தையலுக்கு 1.5 இன்ச் போக மீதி இருக்கிறத பாதியை இது மாதிரி மார்க் பண்ணி ஹைட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த பக்கம் 1/2 இன்ச் அந்த பக்கம் 1/2 இன்ச் இதே மாதிரி மார்க் பண்ணி 2 சைடும் மார்க் பண்ணிக்கங்க. பேக் ஸ்டிச் போட்டு நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து அங்கேயும் பேக் ஸ்டிச் போட்டுங்க. ஏன்னா இல்லைனா நாளாக பிரிஞ்சு போயிடும், அப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் இருக்காது. அதனால 2 சைடும் நல்லா பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க. பேக் பார்ட் அவ்வளோதாங்க. நார்மல் ப்ளவுஸில் ஈஸியாக ஸ்டிச்சிங் நம்ம முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கப் ஷேப் தான். நான் கரெக்டாக அந்த இது கொடுத்துருக்கேன், அர்க்காத் கொடுத்துருக்கேன். அதிலிருந்து நேராக நான் எந்த மார்க் பண்ணியிருக்கிறதுல இதே மாதிரி நேராக போட்டு ஷார்ப்பாக தான் நீங்கள் கொண்டு வந்து பேக் ஸ்டிச் போட்டு இதையும் நீங்கள் முடிச்சுக்கங்க. அப்போ தான் நமக்கு இதுவும் பிரிஞ்சு வராது. எல்லா தையிலுமே மோஸ்ட்லி நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க. ஆம்கோலில் இருக்கிற டாட்டையும் இதே மாதிரி பிடிச்சிங்க. இப்போ பாருங்கள் 3 டாட்டும் நான் பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் தையலுக்கான அளவை மார்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக அதில் நீங்கள் இதே மாதிரி போட்டு எடுத்துங்க. இல்லை எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேலில் லைனை போட்டு கூட நீங்கள் லைன் போட்டு ஸ்டிச் பண்ணலாம். அதில் ஒரு தப்பு இல்லைங்க. நாளாக அது வந்து உங்களுக்கு பழகிடும். அதுக்கப்புறம் நம்ம லைன் போடாமல் ஸ்டிச் பண்ணிடலாம். ஷார்ப்பாக கொண்டு போய் இது மாதிரி லென்த்தை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாம். இது முடிச்சோடனே நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. நம்ம ஒன்று அதிகமாக பிடிச்சிட்டோம்னா அப் அண்ட் டவுன் வந்துடும். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த தப்பு வராதுங்க. நெக்ஸ்ட்டு பட்டியில் பிசுறு தெரியாமல் நான் ஸ்டிச் பண்ணுறேன். அதனால மேலே ஒரு பீஸும் கீழே 2 பீஸும் இல்லை ஒரு 2 திக்னஸாக இருக்கனால 2 பீஸ் மட்டும் இருந்தால் கூட போதும். இது மாதிரி வச்சு அந்த கார்னரில் மட்டும் கொஞ்சம் நான் எப்படி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, முக்கோணம் மாதிரி வைக்கணும். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு வளைஞ்சு நெளிஞ்சு வராமல் அந்த 2 பீஸும் சேரும்போது ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ தையலுக்கான அளவை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 1/2 இன்ச் விட்டுருந்தோம்னா கரெக்டாக பிடிங்க, இல்லைன்னா கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ அது மேலே அந்த பிசுரெல்லாம் நல்லா கீழே தள்ளி விட்டுட்டு, அது இல்லாமல் அந்த டாட் வந்து அது மேலே இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு படிமான தையல் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எவ்வளோ தையலுக்கு நான் விட்டுருந்தேன், 1 இன்ச் விட்டுருந்தேங்க, அதுக்கு கரெக்டாக சமமாக கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஃபோல்டு பண்ணி நீங்கள் இது மாதிரி அடிச்சுக்கங்க. உங்களுக்கு கரெக்டாக அப் அண்ட் டவுன் வராமல் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு தையலுக்கு விட்டுருந்தோமோ அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிருங்க. இப்போ ஒரு பாட்டை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த இதை மேல் பக்கம் வந்து வெளிப்பக்கமாக வச்சு உள் பக்கமாக வச்சுக்கங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கப் ஷேப்பு நல்ல பக்கம் வச்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா உள் பக்கம் வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா இந்த லாஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் வர வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஐப்பட்டி ஊக்குப்பட்டி வர்ற இடத்துலையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட் பீஸை மட்டும் நீங்கள் நல்ல பக்கம் ஃபஸ்ட்டு உள் பக்கம் ஃபஸ்ட்டு 2வது தான் வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2 பக்கம் கரெக்டாக வந்துடும். இதே மாதிரியே பார்த்துட்டு அது மேலே 2 ஸ்டிச்சும் போட்டுட்டு அதுக்கப்புறம் படிமான தையல் போட்டுக்கு. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கா, நம்ம அந்த டாட்டில் கீரை தையல் விழுந்துருச்சா நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா புதுசாக பழகும்போது நம்மளை அறியாமல் தையல் அது மேலே விழுந்துருங்க. அதுக்கப்புறமா அது மேலே இப்படி படிமான தையல் போடும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. புதுசாக நீங்கள் தைச்ச மாதிரியே இருக்காதுங்க, பல நாள் தைச்சவங்க தைச்ச மாதிரி தான் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு எவ்வளோ விழுந்துமோ அது மாதிரி இது மாதிரி நீங்கள் வந்து லைன் போட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கங்க. அவ்வளோதாங்க. நார்மலாக ஸ்டிச் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா 1/2 ஹவருக்கு முன்னாடியே கூட முடிச்சிருப்பாங்க. நம்ம புதுசாக பழகிறவங்களா இருந்தால் இதே மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இப்போவும் அப் அண்ட் டவுன் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கணும். ஃப்ரண்ட்டை மட்டும் அடிக்கடி செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஐப்பட்டி ஊக்குப்பட்டி உங்கள் அளவு ப்ளவுஸில் எந்த சைடு ரைட் இருக்கா லெஃப்ட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு எது இப்போ ஐப்பட்டினா வச்சுங்க உள் பக்கம் வச்சு நீங்கள் நல்ல பக்கம் எடுக்கணும். அதுவே ஊக்குப்பட்டியாக இருந்தால் மேலே நல்ல பக்கம் வச்சு உள் பக்கமாக எடுக்கணும். இவ்வளோ தாங்க டிஃப்ரெண்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஐப்பட்டிக்கு உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்ப போகிறேன். இதே மாதிரி படிமான தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. இல்லைனா வளைஞ்சு நெளிஞ்சு ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் அந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு தையல் இருக்கிற இடத்து மேலேயே நீங்கள் ஃபோல்டு பண்ணி அந்த பக்கம் உள் பக்கமாக வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் மாறாது. நான் சொல்கிறது தப்பாக புரிஞ்சுதுன்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள்.
நான் எப்படி வச்சுருக்கேன்னு அது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். கரெக்டான அளவுகளோடு கிடைக்கும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊக்குப்பட்டிக்கு நல்ல பக்கமாக வச்சு இது மாதிரி கீழே ஃபோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் 1/4 இன்ச்சு விட்டால் 1/4 இன்ச்சு பிடிங்க, 1/2 இன்ச்சு விட்டுருந்தால் 1/2 இன்ச்சை பிடிச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி பிடிங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறமா மேலே எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இது மாதிரி கட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃபோல்டு பண்ணி நல்லா அந்த நம்ம தையல் போட்ட வரைக்கும் நீங்கள் ஃபோல்டு பண்ணி மேலே வச்சிடணும். இதே மாதிரி நல்லா பேக் ஸ்டிச் போட்டுட்டு ஃபுல்லாக ஓரமாக கொண்டுட்டு வாங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நீடியில் கரெக்டாக ஓரத்தில் ஸ்டாப் பண்ணிவிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி பொறுமையாக நீங்கள் ஓரமாக ஸ்டிச் பண்ணுங்கள். அழகாக நீட்டாக கிடைக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆயிட்பட்டியும் ஊக்குப்பட்டியும் நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ். இப்போ ஸ்லீவ்லேயும் நீங்கள் எது பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு கரெக்டாக 2 பக்கம் இப்போ கீழேயும் பேக்குன்னு மார்க் பண்ணிக்கிங்க, ராங் சைடு மேலேயும் ராங் சைடு பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் ப்ளவுஸ் வந்து ஒரு சைடாக நம்ம இல்லைன்னா அடிச்சிருவோம். ஸ்லீவை வந்து நம்ம ஒரு சைடாக அடிக்க வாய்ப்பு இருக்குது. ராங்னு போட்டிங்கன்னா அது ரெண்டுமே உள் பக்கம் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்குது. இது வந்து சாதா ப்ளவுஸுங்காட்டி உங்களுக்கு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கூட தெரியாது. அதுவே நம்ம லைனிங் ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணும்போது மாறிடும். ஒரே பக்கம் ஸ்லீவை நம்ம அடிச்சிருவோம். அதனால தான் நீங்கள் இது மாதிரி மார்க் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது தப்பு இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 ஸ்லீவையும் இது மாதிரி அடிச்சுட்டு நல்ல பக்கம் வச்சுட்டு தான் நான் இப்போ என்ன அதுக்கு ஃப்ரண்ட்டை வந்து குடஞ்சி கட் பண்ணலங்க. நல்ல பக்கம் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், 2 ஸ்லீவும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக முன் பக்கமாக அப்படின்ட்டு பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இந்த தப்பும் நமக்கு வரும். இப்போ 2மே வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு விட்டுருந்தால் கரெக்டாக 1/2 இன்ச்சு பிடிங்க. இல்லைனா உங்களுக்கு ஷோல்டர் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு விட்டுட்டு 1/4 இன்ச்சு நீங்கள் பிடிச்சிங்கன்னா 1/4 இன்ச்சு அதிகமாகிடும். உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்குது. 1/2 இன்ச்சு விட்டால் கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சை நீங்கள் பிடிச்சிடணும். 2 தையல் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவை சென்டர்லேருந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சென்டர் வந்து மாறாது. ஏன்னா நம்ம தைக்கும்போது இழுத்துருவோம், இல்லைன்னா லூஸ் கொடுத்துருவோம். அதனால உங்களுக்கு சென்டர் மாறி வந்துடும். ஓரத்துலேருந்து நீங்கள் தைக்கும்போது சென்டர் கரெக்டாகவே வராது. அதனால நீங்கள் சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைடில் கூட கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சென்டர்லேருந்து ஒரு ஸ்டிச்சு ஒரு ஓரமாகவும் இன்னொரு ஸ்டிச்சு சென்டர்லேருந்து அந்த ஓரமாகவும் நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு 2வது தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதே மாதிரி தான் போடுறேன். நான் எல்லாத்துக்குமே இது மாதிரி தாங்க ஸ்டிச் பண்ணுவேன். ஓரத்துலேருந்து வைக்கும்போது நம்மள அறியாமல் இழுத்துட்டா என்ன பண்ணுறது, அப்போ வந்து சென்டர் வந்து மாறிடும். அதனால தான் நான் சென்டரில் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு அப்போ மாறவே மாறாது. இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி 2 ஸ்லீவையும் நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்க போகிறேன். சென்டரில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டான தையலுக்கான அளவை கரெக்டாக 2ஐயும் சமமாக வச்சுக்குங்க. பாடி பீஸையும் ஸ்லீவையும் 1/2 இன்ச்சை விட்டு நம்ம விட்ட அளவை அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப இழுத்துட்டிங்கனாலும் உங்களுக்கு துணி வந்து உங்களுக்கு அதிகமாகிடும். ஸ்லீவு பாடி பீஸ் பத்தாமல் போய்டும். அதனால் கரெக்டாக இழுக்காமல் ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிராஸ் பீஸை எப்பொழுதும் மாதிரி 1/2 இன்ச்சுக்கு எடுத்து அதை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்துக்கங்க. ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட்டை வந்து நல்லா நெகத்தால் கீறி விட்டுங்க. அப்போ உங்களுக்கு அடிக்கும்போது நல்லா இந்த சின்னதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து பல நாள் தைக்கிறவங்க தைச்ச மாதிரி தாங்க இருக்கும். புதுசாக தைச்சவங்க தைச்ச மாதிரியே இருக்காது. அதனால நீங்கள் ஒரு ப்ளவுஸை நீங்கள் பொறுமையாக கூட ஸ்டிச் பண்ணுங்கள். நீட்டாக நமக்கு கிடைக்கணும். ஃபஸ்ட் டைமே வந்து நீங்கள் தைச்சதா ஃபஸ்ட் டைம் தைச்சதாங்கிறதே அவங்களுக்கு தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாக தைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸை ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த பீஸரை உள்ளே ஃபோல்டு பண்ணிவிட்டு கரெக்டாக கழுத்தில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுங்கள். தையலுக்கான அளவை கரெக்டாக பிடிச்சிருங்க. அது இல்லாமல் இந்த 3 பீஸும் பாடி பீஸும் கிராஸ் பீஸை 2ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கோம். இந்த 3 பீஸும் சமமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டே தையல் போடுங்க. ஏன்னா ஒரு பீஸாவது நழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 3 பீஸும் கரெக்டாக இருக்கா, ஃபோல்டிங் நம்ம அப்படியே வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் தையலுக்கான அளவை பிடிச்சிருங்க.
அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா புதுசாக பழகும்போது இந்த மிஸ்டேக் வரதா, ஒரு சைடு வந்து தையல் கூட விழாமல் கூட இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதே மாதிரி போட்டுட்டு கீழேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி பிசுரை உள் பக்கமாக மடக்கி கரெக்டாக அந்த கார்னரில் வச்சு தேவையான மாதிரி இருக்கிற மாதிரி கார்னரில் வச்சு நீங்கள் பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கங்க. இப்போ பாருங்கள், எனக்கு இன்னுமே அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் கட் பண்ணிவிட்டு கரெக்டாக உள்ள பிசுரை வச்சு இது மாதிரி கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம தையலுக்கான அளவில் விட்டது வந்து இப்படி பிசுறு அதிகமாக இருந்தால் இது மாதிரி நீங்கள் மெயின் பீஸில் படாமல் பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அங்கங்கே அர்க்காத் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பி அடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும், ஃபினிஷிங்காக நல்லா வரும். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி அர்க்காத் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நீங்கள் உருட்டு பைப்பிங் வைக்கிறதுனால அப்படியே உருட்டி அடிக்கலாம். இல்லை 2 தையல் போடுறதுனால அப்படியே ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு கைடு அளவுக்கு ஃபஸ்ட்டு போட்டுவிட்டு அப்புறம் ஓர தையல் போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் உருட்டி தான் அடிக்க போகிறேன். கரெக்டாக நல்லா அந்த பிசுரெல்லாம் அதில் உருட்டி வச்சுட்டு கரெக்டாக ப்ளவுஸ்லேயும் இல்லாமல் பைப்பிங் மேலே படாமல் நல்லா உள்ளே தள்ளி நீங்கள் 2லேயும் படாமல் நீங்கள் சென்டரில் போடணும். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த பிசுரெல்லாம் அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு பைப்பிங் மாதிரி பண்ணி நம்ம அப்படியே தையலை நீங்கள் பைப்பிங்கில் படாமல் உள் பக்கமாக வர்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ண வந்துடும். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்கள் அடித்து எடுத்துக்கங்க. கிராஸ் பீஸை வந்து நீங்கள் இழுக்கவே கூடாது மெயின் பீஸில் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது. ஏன்னா அப்போ நீங்கள் வந்து இழுத்துட்டிங்கன்னா கழுத்து லூஸ் ஆகிட வாய்ப்பு இருக்குது. அதனால கிராஸ் பீஸை வச்சு நீங்கள் பொறுமையாக அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி பைப்பிங் கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா அப்படியே மடக்கிட்டு நீங்கள் 2 தையல் கூட ஓரத்தில் போட்டுக்கலாம். இப்போ அது மாதிரியும் நீங்கள் அது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி சுருட்டி அடிக்க கஷ்டமாக இருந்தால் நீங்கள் அது மாதிரி என்ன நம்ம கற்றுக்கும் போது எல்லாத்தையும் கற்றுக்கணும். கஸ்டமர் வந்து எப்படி கேட்குறாங்களோ நம்ம அது மாதிரி ஸ்டிச் பண்ண கற்று வச்சுக்கிட்டா தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இல்லைனா பழைய வேஸ்ட்டு துணியில் கூட இது மாதிரி கிராஸ் பீஸை வச்சு உருட்டி அடித்து பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு சைடு ஜாயின் பண்ணால் ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பை மார்க் பண்ணிக்கங்க. பேக் பார்ட்டில் இடுப்பை மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் ஊக்குப்பட்டி இருக்கிற இடத்த கரெக்டாக அதிலிருந்து வச்சு நீங்கள் மார்க் பண்ணணும். ஐப்பட்டியையும் கரெக்டாக ஐப்பட்டியை விட்டுட்டு முன் பக்கம் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் நம்ம அளவு ப்ளவுஸில் வச்சு அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக 2 சமமாக வச்சு பேக் ஸ்டிச் போட்டு நீங்கள் அடிங்க. அந்த இடத்துல ப்ளஸ் சிம்பிள் வர்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணுன்னா கரெக்டாக நீங்கள் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த 2 ஸ்லீவோட ஜாயிண்ட்டும் பேக் பார்ட்டையும் சமமாக வச்சு பிசுரெல்லாம் மேலே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அந்த இடத்துல விரலால் வச்சு பாருங்கள். திக்காக இருக்கும். கரெக்டாக நீங்கள் ப்ளஸ் விழுகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் இதே மாதிரி வச்சு பொறுமையாக அந்த இடத்துல 2 ஜாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. இப்படி வச்சு செக் பண்ணி பாருங்கள், தூக்கி பார்த்து. அதுக்கப்புறமா அந்த இடத்துல ஸ்டிச் போடுங்க. உங்களுக்கு கரெக்டாக வரும். இல்லை எனக்கு லைட்டாக கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அதனால் வேறு எந்த மிஸ்டேக்கும் வராதுங்க. உங்களுக்கு இல்லை நான் பர்ஃபெக்டாக இருக்கணும் எனக்கு அப்படின்னா நீங்கள் லைட்டாக நல்லா பொறுமையாக இது மாதிரி வச்சுட்டு அப்படி வந்தாலும் இன்னொரு வாட்டி பிரிச்சுட்டு கூட ஸ்டிச் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தையலையும் நீங்கள் இதிலே 3-4 போட்டு எடுத்துக்கங்க. போட்டதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பீஸில் நம்ம நீட்டாக நேராக கட் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு சைடு இதே மாதிரியே ஸ்லீவை மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம ஆம்ஹோல் கிட்ட அர்க்காத் பண்ணியிருப்போம் அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக வைக்கணும். பேக் பார்ட்டை கரெக்டாக வச்சு 2யும் நம்ம சமமாக தானே கட் பண்ணியிருப்போம். அப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் கரெக்டாக இது மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஆம்ஹோல் கிட்ட அர்க்காத்துக்கிட்ட நீங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு வரணும். வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வருங்க. இதே மாதிரி கட்டிங் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் வராது, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிராஸ் சிம்பிள் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக நீங்கள் 3-4 தையல் போட்டு கஸ்டமருக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க லூஸாக இருந்தால் டைட்டுக்கு மட்டும் நம்ம பண்ணி கொடுக்கணும். டைட்டாக இருந்தால் அவங்களே பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி 4 தையலை நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு நேராக ப்ளவுஸ் இது மாதிரி நேராக வச்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இப்போ பாருங்கள், நான் நேராக வச்சு எக்ஸ்ட்ராவாக அடித்தது போக இருக்கிறத இது மாதிரி கட் பண்ணி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன்.
புதுசாக பழகும்போது நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணும் தையலுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுங்க. அப்புறமா நம்ம எதாவது தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போனாலும் 1.5 இன்ச்சு கிடச்சிட்டு. இப்போ பாருங்கள் எனக்கு கரெக்டான ப்ளஸ் சிம்பிள் வந்துருச்சு. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.